பிலேட்டட் ஹாப்பி தீபாவளி டு எவ்ரி ஒன். தீபாவளி பலகாரம்லாம் தீபாவளிக்கு முன்னாடி நாள் தான் பண்ணது, அதனால் எடிட் பண்ணி போட முடியல. இப்போ போட்டால் நெக்ஸ்ட் இயர் யாருக்காவது யூஸ் ஆகுமேன்னு சொல்லிட்டு தான் போடுறேன். இன்னும் 2 வீடியோ இருக்குது. சோமாசை இல்லாமல் தீபாவளியே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். நான் சின்னதுலேருந்தே பார்த்துருக்கேன். அம்மா வந்து சோமாசை நல்லா சுட்டு ஒரு டப்பாவில் வச்சுருவாங்க. எப்போ வேணாலும் எடுத்து சாப்பிட்ற மாதிரி. தீபாவளி முடிஞ்சுமே ஒரு 1 மந்த்து கிட்ட எடுத்து சாப்பிட்டுட்டே இருப்போம். 1/2 kg மைதா மாவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் ரவை, 2 டீஸ்பூன் நெய், 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஊறட்டும். ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். 1/2 கப் ரவை நல்லா வந்துட்டு வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சுருங்க. 1/2 கப் பொட்டுக்கடலை, அதே மாதிரி கூடவே வந்து 3 ஏலக்காய், 1 டீஸ்பூன் கசகசா எடுத்து ஓரமாக வச்சுட்டு 1/2 கப் சர்க்கரை போட்டு ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி வச்சுக்கோங்க. 1/2 கப் தேங்காய் துருவலை கொஞ்சமாக நெய் விட்டு நல்லா வதக்கி போடுங்க. அப்போ தான் கெட்டு போகாது ஸ்டஃபிங்கு. சோமாசை அச்சினே கடையில் விற்கிது, வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு மொறுமொறுன்னு